வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ராமனுடைய வீரத்தை பற்றி கம்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இது ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த ஃபைனல் யுத்தம் கிடையாது. அதற்கு முன்னாலே கரனோட சண்டை போட்டு அந்த சண்டையோட வர்ணனை கரன் வதை படலத்தில் வருது. இந்த கரன் யாருன்னா மறுபடியும் ராவணனோட ஃபேமிலி ட்ரீ பார்ப்போம். விஸ்ரவசு அப்படிங்கிற முனிவர் கைகேசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இந்த 4 பேர் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணன் பிறக்கிறாங்க. அந்த கைகேசி கல்யாணம் பண்ண போகும்போது அவரோட அக்கா தங்கச்சி 2 பேர் ராக்கா, புஷ்போத்கதா அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறா. விஸ்ரவசு என்னன்னு கேட்டப்போ, இந்த வாரம் எங்கள் அப்பா ஒரு ஆஃபர் போட்டிருக்காரு, buy 1 get 2 free அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறா. சரின்னு அவரும் அவங்களையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க தான் இந்த கரண், தூஷன். ஸோ சூர்பனகைக்கு பார்த்தா அவங்க அண்ணன் தம்பி முறை வேணும். ராவணன் என்ன பண்ணுறான்னா இந்த 2 பேரையும் தண்டகாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அவங்கள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கவர்னர் மாதிரி போட்டு, டெக்னிக்கலாக பார்த்தா அது ராவணனோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான். ஸோ பஞ்சவடி அதுக்குள்ளே வருமா இல்லை வெளியில் வருமா தெரியல. அந்த பஞ்சவடியில் அவங்க இருக்கும்போது தான் சூர்பனகை அவங்களோட தகராறு பண்ணிவிட்டு லக்ஷ்மணன் மூக்கை வெட்டினதுனால அந்த இடம், அவங்க தங்கி இருந்த இடத்துக்கே நாசிக்னு பேர் வந்துருச்சு. சமஸ்கிருதத்தில் நாசின்னா மூக்கு, அந்த மூக்கு அறுபட்ட இடம் நாசிக் ஆயிடுச்சு. ஸோ பஞ்சவடி இன்றைக்கி நாசிக்கில் நல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அவள் நேராக சூர்பனகை ஓடி போய் கரண், தூஷன் அவங்கள்ட்ட போய் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவங்க இருக்கிற இடம் ஜனஸ்தானம், அது இப்போ எந்த சிட்டின்னு தெரியல இப்போ. ஸோ அந்த கரண், தூஷன் 14,000 ராட்சசர்களோட ராமர்கிட்ட சண்டை போடுறான். அப்போது ராமர் எந்த துணையும் இல்லை. லக்ஷ்மணனையும் சீதையும் ஒரு குகையில் உட்கார வச்சுட்டு, லக்ஷ்மணனை சீதைக்கு பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு அவர் தன்னந்தனியாக சண்டை போடுறாரு. அசகாய சூரனா, அசகாய சூரன்னா சகாய சூரன், அதாவது எந்த உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக சண்டை போடுறவர். சண்டை போட்டு அந்த 14,000 பேர்களையும் கொண்டுட்டார். அந்த வர்ணனை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அந்த அரக்கர்கள் கொண்டு வந்த ஆயுதங்கள்லாம் பார்ப்போம். அதுக்கு ஒரு வர்ணனை கொடுக்குறாரு, ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுக்குறாரு. மடுக்களும் மயில்களும் வயிற வாள்களும் எடுக்கலும் தோமர தொகையும் ஈட்டியும் முடுக்கலும் முசுண்டியும் தண்டும் முத்தலை கடுக்கலும் உலக்கையும் கால பாசமும் குந்தமும் குளிசமும் கோளும் பாலமும் அந்தமில் சாப்பமும் சரமும் ஆளியும் வெந்தொழில் வளையமும் விலங்கு சங்கமும் பந்தமும் கப்பன படையும் பாசமும். இதில் மழு அப்படிங்கிறது சிவன் கையில் வச்சிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கோடாலி மாதிரி இருக்கும். சிவனுக்கு அடையாளமே இந்த கையில் ஒரு மான், அந்த கையில் ஒரு மடு. ஸோ அந்த மழுவை தான் இங்கே கொண்டாடுறாங்க. அதே மாதிரி முசுண்டின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்வாட், குருவாள். சாதாரணமாக சண்டைக்கு போகிறவங்கள நம்ம கற்பனையில் பெரிய ஒரு 5 அடி 6 அடி கத்தி வச்சு சண்டை போடுற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஷார்ட் ஸ்வாடுங்கிறது ரொம்ப பாப்புலரானது, சண்டைக்கு ரொம்ப ஏற்றது. இந்த ரோமன் வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்வாடு தான் வச்சுருப்பாங்க. சண்டையில் ரொம்ப எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம். விலங்கு சங்கம், சங்கம்னா சங்கு. அந்த சங்கம் ஒரு ஆயுதமாக லிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்குறது. எல்லோரும் இங்கே வர சொல்கிறது, அங்கே வர சொல்கிறது, எல்லாத்துக்கும் அந்த சங்கு தான் ஒரு சிக்னலிங் அந்த காலத்தில். அதே மாதிரி சாப்பம், சாப்பம்னா இந்த இடத்துல வில்லுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் 2 சாப்பம் உண்டு. ஃபஸ்ட்டு சாப்பம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம், அதுதான் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஷாப்பம் அப்படின்னா நம்ம இந்த முனிவர்கள்லாம் கொடுக்குற சாபம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நமக்கு அந்த 2 வார்த்தையும் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக இந்த பாட்டில் அதை வச்சு புரிஞ்சிக்க முடியும். அதனால் தமிழ் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணுன்னா சமஸ்கிருதமும் அவசியம் படிக்கணும். இது வேறு அது வேறுன்னு ஒதுக்கி வச்சு பிரிவினை பேசக்கூடாது. ஏன்னா தமிழில் நிறைய இந்த சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாருமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர்லேருந்து, அருணகிரிநாதர்லேருந்து, ஔவையார்லேருந்து, கம்பர்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை. அதனால் அதை ஒதுக்கி வச்சோம்னா இழப்பு நமக்கு தான். அதே மாதிரி ஆடிங்கிறது சக்கரம், விஷ்ணு வச்சிருக்கிற ஆயுதம்.
அது டிஸ்க் மாதிரி இருக்கும் போல இருக்காது. வளையம்னா ஒரு ரிங்கு. அந்த ரிங்கு வந்து எப்படி ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது இந்த கேசரி படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. சர்தார்ஜியெல்லாம் தலப்பாய்க்கு மேலே ஒரு ரிங்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அது சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கும். ஆனால் யுத்தத்தில் கடைசி கட்டத்தில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னா அந்த வளையத்தையே ஒரு ஆயுதமாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. வெளியில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எடுத்து வீசினோம்னா எதிரிகளோட தலை தனியாக பறந்துடும். இந்த படத்தில் அந்த சர்தார்ஜி அவர் அதுக்கும் கடைசியாக 100 ஆயுதம் வச்சுருப்பார். அது வந்து நீங்கள் படத்தையே பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் கெட்டுரும். அதனால் படத்தை பாருங்கள், என்ன கடைசி ஆயுதம் என்ன யூஸ் பண்ணுறாருன்ட்டு. ஸோ இந்த 2 பாட்லேயும் வந்து அந்த அரக்கர்கள் கொண்டு வர்ற ஆயுதங்களை லிஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து ராமனோட வில் திறனை பற்றி பேசும்போது சந்தத்தை மாற்றிடுறாரு. அது ஏன் அந்த மாதிரி மாற்றினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த காப்பியங்கள் குறிப்பாக கம்பராமாயணம் இதில் வந்து சந்தத்தை எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் கதையை வந்து ஒரு திரைப்படமாக பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகுபலி அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம் மொத்தமும் பாகுபலின்னு வச்சுக்கலாம். அதில் பாகம் 1, 2, 3ன்னு வர்றது தான் இங்கே வந்து காண்டங்கள். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அப்படி ஒரு பாட்டுக்குள்ளே நிறைய சீன் இருக்கும். அந்த ஒரு சீனு இங்கே பார்த்தீங்கன்னா படலம். உதாரணமாக பாலகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், இப்படியே ஒரு படலமாக சொல்லிகிட்டே வர்றாரு. இது ஒன்று படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனாக இருக்கும். அந்த சீனுக்குள்ளே நிறைய ஷாட் இருக்கும். இவர் பேசுகிறது ஃபஸ்ட்டு காட்டுவாங்க, அப்புறம் அவர் பேசுகிறது காட்டுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட் மாறி மாறி வர்றது இங்கே அந்த பிரித்து பார்க்குறதுக்கு தான், பிரித்து சொல்கிறதுக்கு தான் சந்தத்தை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஒருத்தர் பேசுகிறது ஒரு சந்தத்தில் வரும், அப்புறம் அடுத்த சில வர்ணனைகள் சொல்லணும்னா சந்தத்தை மாற்றிக்குவார். ஸோ நமக்கு வந்து ஷார்ட் மாறிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஷார்ட்டுக்குள்ளே இருக்கிற வசனங்கள் தான் பாடல்கள். இப்போ ராமரோட வில் திறனை எப்படி வர்ணனை பண்ணுறாருன்னு பார்ப்போம். பல்லாயிரம் இருள் கீரிய பகலோன் என ஒளிரும் வில்லாளனை முனியா வெயில் அயிலாம் என விழியா கல்லார் மடை கணமாமுகில் கடைநாள் விடுவன போல் எல்லாம் ஒரு தொடையா உடன் எய்தார் வினை செய்தார். எரிந்தார் என எய்தார் என நினைந்தார் என எரிய அறிந்தார் என அறியா வகை அயில்வாளியின் அறுத்தான் செறிந்தாரையும் பிரிந்தாரையும் செருத்தாரையும் சினத்தால் மறிந்தாரையும் வலித்தாரையும் மடித்தான் சிலை பிடித்தான். வானத்தன கடலின் புறவளையத்தன மதிசூழ் மீனத்தன மிளிர்குண்டல வதனத்தன மிடல்வங் காணத்தன மலையத்தன திசை சுற்றிய கரியின் தானத்தன காகுத்தன சரமுந்திய சிரமே. அடைத்தார் சிலர் அயர்த்தார் சிலர் அழிந்தார் சிலர் கழிந்தார் உழைத்தார் சிலர் உயிர்த்தார் சிலர் உருண்டார் சிலர் புரண்டார் குடைத்தாள் திரை குருதி கடல் குளித்தார் சிலர் கொலைவாய் மழைத்தாரைகள் படப்பாரிடை மடிந்தார் சிலர் உடைந்தார். தலை சிந்தின விடி சிந்தின தட சிந்தின தரைமேல் மலை சிந்தின படி சிந்தின வரி சிந்துர மழை போல் சிலை சிந்தின கணை சிந்தின திசை சிந்தின திசையூடு உலை சிந்தின பொறி சிந்தின உயிர் சிந்தின உடலம். இப்போ இந்த பாட்டில் ராமனை காகுத்தன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன காகுத்தன்னா, ராமரோட முன்னோர்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னா அதை வந்து வால்மீகி வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு பாலகாண்டத்தில். பிரம்மாலேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ராமன் வரைக்கும். அதில் ஒருத்தர் தான் காகுத்தன். ஸோ அந்த காகுத்தன் முன்னோர் பேரை சொல்லி இவரே சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த லிஸ்ட்டை பார்த்தா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. விவஸ்வான்கிறது சூரியன். சூரியனே வந்து இந்த ரகு வம்சத்தில் அவரும் ஒருத்தராக பிறந்திருக்காரு. அல்லது சூரியனோட வம்சத்தில் இந்த ரகு வந்திருக்கார், அப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, மரிச்சி, கஷ்யப்பர், சூரியன், மனு இவர்கள்லாம் வந்து மனிதர்கள் கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஒரு ரிஷிகள், தெய்வங்கள், டெமிகாட்ஸ், அப்படி அந்த கேட்டகரி. மனிதர்களாக வந்தது முதல்ல இக்ஷ்வாகு. அவர் தான் அயோத்தியாவோட முதல் மன்னர். அதனால தான் ராமனை வந்து இக்ஷ்வாகு குலத்தில் வந்தவர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டில் திருசங்கும் வர்றாரு. அவர் கதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்காக விஸ்வாமித்திரர் தனியாக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குனார் அப்படின்ட்டு. சாகரன் அவரும் இந்த மாதிரி கடல்லலாம் போய் நிறைய வேலைகள்லாம் பண்ணி
இன்றைக்கி கடலுக்கு வந்து சாகர் அப்படின்னு நம்ம கூப்பிட்றது இவர் பேரை வச்சு தான். அசமஞ்சன், இப்போ நம்ம வந்து நிறைய பேரை கொஞ்சம் மந்தமாக இருக்கவங்களாம் அசமஞ்சமாக இருக்கேன்னு சொல்லுவோம். அது இந்த இவர்கிட்டேருந்து வந்தது தான். ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து அசமஞ்சமாக இல்லை, அதாவது மந்தமாக இல்லை, கொஞ்சம் சாடிஸ்டிக்காக இருந்தார், எல்லாரையும் போய் துன்புறுத்துறது அந்த மாதிரி. ஆனால் வந்து புத்தி சரியில்லை மொத்தத்தில். அதனால் அந்த அவர் பேரை வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கோம். பகீரதன் கங்கையை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். காகுத்தன் அவர் தான் இப்போ பார்த்தோம். ரகு, அந்த ரகு அவர் பேரை வச்சு தான் ரகு வம்சம் அப்படிங்கிற அந்த வம்சத்துக்கே ஒரு பேர் வந்துருச்சு. கடைசியில் தசரதன், ராமன், அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இல்லாத லவன், குஷன் அவங்களாம் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த பாட்டில் 2வது வரி சிந்துரம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். அது எப்படி படிக்கணும்னா, தரைமேல் மலை சிந்தினபடி வரி சிந்துரம் சிந்தின. அதாவது தரை மேலே விழுந்து மலையெல்லாம் எப்படி செதறுமோ அது மாதிரி ராமனோட அம்புகள் பட்டு யானைகள்லாம் கீழே விழுந்து அப்படி செதறுது. தரைமேல் மலை சிந்தினபடி சிந்தின வரி சிந்துரம். அடுத்தது மழை போல் சிலை சிந்தின கனை சிந்தின. அது எப்படி படிக்கணும்னா, சிலைனா வில், கணைனா அம்புகள். அந்த சிலையிலேருந்து சிந்தின அம்புகள், அதாவது சிலையிலேருந்து தெரிச்சு பறந்து வந்த அம்புகள் மழை பெய்கிற மாதிரி அப்படியே செதுறது. மழை போல் சிலை சிந்தின கனை சிந்தின. அதாவது சிலை சிந்தின கனைகள் மழை போல் சிந்தின. அதை அந்த பாட்டு அந்த சந்தத்துக்காக மழை போல் சிலை சிந்தின கனை சிந்தின அப்படின்னு பாடியிருக்கார். இப்போ பாருங்கள், அந்த ராமனோட வில்லுனால் விளைந்த பாதிப்பை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு சந்தத்தை மாற்றிடுறாரு. சீன் அதே சீன் தான், ஆனால் ஷார்ட் மாறுது. படைப்பெரும் தலைவரும் படைத்த தேர்களும் உடைத்தடம் படைகளும் ஒடிய உற்றெதிர் விடைத்தடர்ந்தெதிர்ந்தவர் வீரன் வாளியால் முடைத்தவன் குருதியின் கடலில் மூழ்கினார். சுற்றுற நோக்கினர் தொடர்ந்த சேனையில் அற்றில தலையெனும் ஆக்கை கண்டிலர் தெற்றினர் எயறுகள் திருகினார் சினம் முற்றினர் ராமனை முடுகு தேறினார். சண்டவன் கடுங்கனை தடிய தாம் சில திண்டிரர் வளையிட்டரக்கர் தேவராய் வண்டுடல் புரிகூடல் மடந்தை மாரோடும் கண்டனர் தம்முடல் கமந்த நாடகம். இந்த 2வது பாட்டில் பார்த்தீங்கன்னா, அற்றில தலையெனும் ஆக்கை கண்டிலர். அந்த அரக்கர்கள்லாம் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தா அற்றில தலை, அதாவது தலை அற்று போகவில்லை, அதாவது தலை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆக்கையை கூட காணும். ஆக்கைனா உடம்பு. அப்படி சுற்றி பார்த்தா எந்த உடம்புலையும் தலை இல்லை. கடைசி பாட்டில் ராமனோட அம்பு பட்டு அரக்கர்கள்லாம் தேவர்கள் ஆகிட்டாங்களாம். அது வந்து ஒரு வேர்டு பிளே மாதிரி. ஏன்னா தேவர்கள்னு நம்ம சொல்கிறது வந்து யார் இறந்தவர்களை தான் நம்ம தேவர்கள்னு சொல்லுவோம். அமரர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அரக்கர்கள்லாம் வந்து ராமனுடைய அம்பு பட்டவுடனே டக்குன்னு தேவர்கள் ஆகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 2வது லைனில் பார்த்தீங்கன்னா தின் திரள் அப்படிங்கிறத பாடும்போது திண்டிரல் அப்படின்னு பாடுறோம். அந்த 2 வார்த்தையும் சேர்த்து. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சந்தம் வந்து கரெக்டாக போகும். அதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். அதுக்கு மற்ற லைனில் இருக்கிற முதல் வார்த்தைகளை பார்த்தாலே நமக்கு என்ன எப்படின்னு அது தெரிஞ்சிடும். சண்டை, வண்டு, கண்டை அப்படின்னா இது திண்டிரல் அப்படின்னு வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நம்ம அந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்து பாடுறதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த நாக்கு எங்கே இருக்குதுன்னு அதை கவனித்தோம்னா, தீ அப்படிங்கும்போது நாக்கு முன்னால் வரும், இன்னுக்கு நல்லா பின்னால் போகும், அப்புறம் மறுபடியும் தீக்கு முன்னால் வரணும், அப்புறம் ராக்கு நடுவில் வரணும். அப்படி முன்னாலையும் பின்னாலையும் அந்த நாக்கு அல்லாடி சந்தம் வந்து நமக்கு கரெக்டாக ஃப்ளோ ஆகாது. இப்போ டீன்னு மாற்றினா பாருங்கள், அடுத்தது தீக்கு முன்னால் வரணும், இன்னுக்கும் பின்னால் தான், டீக்கும் பின்னால் தான். அப்போ அந்த நாக்கு வந்து முன்னாலையும் பின்னாலையும் வந்து ஓட வேண்டாம். அப்போ வந்து சந்தம் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும். திரள் அப்படின்னு முயற்சி பண்ணோன்னா சரியாக வராது. சில பஸ் டிரைவருங்க அப்படி சக்குன்னு பிரேக் அடித்து போகும்போது நமக்கு வந்து உள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது. இதில் இன்னொரு விஷயம், திரளில் இருக்கிற அந்த தீயை வந்து ஏன் டீன்னு மாற்றணும்னா, அதுக்கு முன்னால் 3 சுழி இன்னு இருக்குது. அந்த இன்னும் இட்டும் வந்து ஒரு செட்டு. அந்த இன்னுக்கு பேரே தன்னகரம்.
நம்ம வழக்கமாக சொல்கிறது 3 சுழி நா 2 சுழி நா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து டன்னகரம். ஏன்னா அந்த இட்டும் இன்னும் ஒரு செட்டு. அதே மாதிரி 2 சுழிக்கு பேர் வந்து ரன்னகரம். ஏன்னா இற்றும் இன்னும் ஒரே செட்டு. அதனால் அதுக்கு பேர் ரன்னகரம். முதல்ல வர நாக்கு வந்து தன்னகரம்னு பேர். ஏன்னா அது ரெண்டும் ஒரு செட்டு. இதெல்லாம் எப்படி செட்டு கரெக்டாக பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ இக்கு இங்கு அப்படிங்கிறது வந்து நாக்கு எங்கே படுதோ அதை பொறுத்து அதை பிரிச்சிருக்காங்க. நாக்கு பின்னால் படம், அப்புறம் கொஞ்சம் முன்னால் வரும்போது இச்சு இஞ்சு வரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னால் வரும்போது இட்டு இன்னு வரும், அப்புறம் நல்லா ஃபுல்லாக பல்லில் படும்போது இத்து இன்னு வரும். அதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சீக்வென்ஸ். அதனால் அந்த மெய்யெழுத்துக்களோட சீக்வென்ஸே வந்து ரொம்ப லாஜிக்கலாக தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு அந்த 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு இதுக்கெல்லாம் வந்து எங்கே ப்ரொனவுன்சியேஷனில் சந்தேகம் வந்தாலும் இந்த உதாரணத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி பார்த்தீங்கன்னால கரெக்டாக உங்களுக்கு அந்த நாக்கு எங்கே படணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பந்து மந்தை அப்படின்னு சொன்னிங்கன்னா நாக்கு முன்னால் வந்துடும். 3 வென்று அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வந்துடும். கண்டு பண்டு அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னால் போயிடும். ஸோ அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹிண்ட்டு. சொல்லி பார்த்துக்கலாம், அப்பப்போ சொல்லி பார்த்துக்கணும்னா கரெக்டாக அப்புறம் கொஞ்சம் பழக்கத்தில் அப்படியே வந்துடும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த நாடகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. கவந்த நாடகம் அப்படின்னா, கவந்தம்னா தலையில்லாத ஒரு உடல். அந்த அம்புகள் அந்த காலத்தில் வந்து அந்த மந்திர சக்தி உள்ள அஸ்திரங்களை அடிக்கும்போது சில அம்புகள் 100ஆக பிரிஞ்சு 100 தலையை வெட்டிடும் ஒரே சமயத்தில். சில அம்புகள் 1000ஆக பிரியும், லட்சமாக கூட பிரியும். அப்படி ஒரு 1000 பேரை வந்து டக்குனுக்கு அந்த தலையை வெட்டினா அந்த உடம்புலாம் டப்புன்னு விழுந்துடாது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி 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 பேலன்ஸ் பண்ணும். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு 1000 பேர் அப்படியே குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்கே கவந்த நாடகம் அப்படிங்கிறாரு. நாடகம்ங்கிறது நம்ம லிட்ரேச்சரில் வந்து டான்ஸ் அப்படிங்கிற பொருளில் தான் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அது ஒருவேளை ட்ராமானாலே அது வந்து டான்ஸ் ட்ராமா அப்படியே தான் இருந்திருக்கணும். அந்த காலத்தில் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த நாடகத்தை நடித்து காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டான்ஸு பாட்டெலாம் போய் இப்போ சும்மா நின்றுட்டு வசனம் பேசுகிறதையும் நம்ம ட்ராமா நாடகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. இந்த நாடகம் வந்து எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு ரெண்டு உதாரணம் பார்ப்போம். இதை சாக்கா வச்சு ஒரு 2 பாட்டை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் நிறைய பாட்டுக்களை பாடியிருக்காரு. கிருஷ்ணரே குருவாக வச்சுக்கிட்டு கிருஷ்ணர்கிட்டேருந்தே சங்கீதம் கற்றுக்கிட்டதுனால அவர் பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ஒரு பாட்டு கிருஷ்ண பாதாதி கேசாந்த வர்ணனை, பாதத்தில் ஆரம்பித்து கேசம் வரைக்கும் வர்ணனை. இந்த கணுக்காலை பற்றி சொல்லும்போது நாடகம் ஆட்டி வைக்கும் கணுக்கால் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடக்கூடிய கணுக்கால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் வருவாங்க. குமுதம் பூ மலர் மலர்ந்து கூசாமல் பிறை நோக்க அமுதம் கசக்க வந்த அழகான திருப்பாதம், அலையாத பதிவிரதை அருந்ததியையும் மயக்கி சிலையாக நிறுத்தி வைத்த சின்ன நடையடகு, பச்சை மரகதத்தில் பவடம் வைத்திழைத்ததென இச்சை வளர வைக்கும் எழிலான நகக்கூட்டம், பாடகம் தண்டையணி பசும்பொன்னாலே கொலுசு நாடகம் ஆட்டி வைக்கும் நல்ல கணுக்கால், எடுப்பாக கட்டி வைத்தும் இடம் விட்டு நடுவுகின்றது எதற்கென்று சொல்லத்தான் இயலாத பொன்னாடை, தாய்மாமன் இருவருமே தலைக்கொரு சீர்தந்து நாய்க்காசு மினுக்க விட்ட நல்ல அரைஞான் கயிறதிலே துங்கக்காய் பொங்கக்காய் துருவளனி பருவளனி பங்கிதளம் வைச்சிலைத்த பசும்பொன்னால் மேகலை அதிலே கூசாமல் பெண் பிறக்கும் என்று சொன்ன குறிகேட்டு ஆசையாய் மாட்டி வைத்த அரசிலையும் ஒரு பக்கம் மாயைக்கு திரை போட்டு வையத்தை தான் மூடி ஆயர்குல வெண்ணெய்க்கு அடகு வைத்த திருவயிறு. இப்படியே போவோம். இன்னும் நிறைய இருக்குது இந்த பாட்டில். ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் எடுத்திருக்கோம். தனியாக இந்த பாட்டை மட்டும் தனியாக பார்ப்போம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில். நாய்க்காசுங்கிறது வந்து அதை பைரவர் காசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை போட்டு அந்த அரங்கான் கயிறில் சேர்த்து கட்டி வச்சிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு வந்து பயம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆதிவாசிகளாக இருக்கும்போது நமக்கு துணை நாயாக தான் இருந்திருக்கும். மனிதனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நாய் தான், அது நமக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சமாக நகரம் பக்கம் வந்து நாய் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு நாய் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அதை ஒரு காசாக அந்த அரங்கானில் மாட்டி ஒரு பயத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு சேர்த்துருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கூசாமல் பெண் பிறக்கும் அப்படின்னு, அதாவது அப்பா அம்மா வந்து பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு காத்துட்ருக்காங்க ஆசையோட. குறி சொல்ல வர்றவன் அதை கெஸ் பண்ணி அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டான், பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்ட்டு. அதை நம்பி அந்த அரசிலையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அரசிலைங்கிறது பெண் குழந்தைகளுக்கு போடுறது.
பார்த்தா பையன் பிறந்துட்டான், கிருஷ்ணர் பிறந்துட்டார். சரி இருக்கிறது இருக்குன்னு அதையும் சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க அரைஞான் கயிறில். அது நிறைய இப்போவும் நிறையா பார்க்கலாம். பெண் குழந்தைக்கு ஆசைப்படுறவங்க வந்து பையன் பிறந்தால் வந்து முடியை வெட்டாமல் வளர்த்து அதில் பூவெல்லாம் சுற்றி அது மாதிரிலாம் கொஞ்சம் அவனை டார்ச்சர் பண்ணி அந்த முடியை இறக்குற வரைக்கும் அவனை பொம்பளை பிள்ளையாகவே வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த காலத்துலேயும் இருந்திருக்கும் போல இருக்குது. கடைசி லைனில் மாயைக்கு திரை போட்டு வையத்தை தான் மூடி, மாயையே கண்ட்ரோல் பண்ணி இந்த பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அந்த கிருஷ்ணன் கடைசியில் இந்த ஆயர்குல வெண்ணெய்க்கு வந்து ஆசைப்பட்டு அங்கே வந்து ஏங்கிக்கிட்டு நிற்கிறத கொஞ்சம் நகைச்சுவை. ஊத்துக்காடு வேங்கட கவியோட பாடல்களில், தமிழ் பாடல்களில் குறிப்பாக நகைச்சுவை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அவர் தமிழ்லேயும் பாடியிருக்காரு, சமஸ்கிருதத்துலேயும் பாடியிருக்காரு, மராத்தி மொழியில் கூட பாடியிருக்காரு. ஏன்னா அவர் காலத்தில் தஞ்சாவூரில் ஆண்டது மராத்தி மன்னருங்கிறதுனால அவருக்கும் ஏதோ ஒரு 4-5 பாட்டு பாடி கொடுத்துருப்பார் போல இருக்குது. ஆனால் தமிழில் வந்து அவருடைய தமிழ் பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், நகைச்சுவை தூக்கலாக இருக்கும். இந்த பக்தி இலக்கியத்தில் நகைச்சுவைங்கிறது கொஞ்சம் அரிதான ஒரு விஷயம். ஸோ நாடகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே பார்த்துட்டோம். அடுத்தது ராமலிங்க அடிகள் அவர் நடிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து டான்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா இது வந்து சிவனை பற்றி பாடினது. பொதுவில் நடிக்கும், அதாவது பொதுவெளியில் ஒரு அம்பலத்தில் வந்து ஆடுறது வந்து சிவன் தான். ஸோ அவர் அம்பலத்தில் வந்து பொதுவெளியில் ட்ராமாலாம் போடல, டான்ஸ் தான் ஆடினார், அது நமக்கு தெரியும். இந்த இடத்துல பொதுவில் நடிக்கும்னா பொதுவெளியில் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற அர்த்தம் தான். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கெய்தும் பொருத்தமோ, புடுவில் புடுத்த புடுவும் நிகர போதானாயினேன், பொதுவில் நடிக்கும் தலைவனினக்கே அடிமை ஆயினேன், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. ராமலிங்க அடிகள் சிவன்கிட்ட மகன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் தான் பேசுவார். எப்போவுமே ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு ஒரு மகன் தந்தைகிட்ட கேட்குற மாதிரி, முறையிடுற மாதிரி அவரோட பாடல்கள் எல்லாமே இருக்கும். அதில் இதுவும் ஒரு அருமையான ஒரு பாட்டு. ஓகே, இப்போது ராமனுடைய வீரத்தை பற்றி கம்பர் எப்படி பாடியிருக்காருன்னு ஒரு சுற்று பார்த்தோம். அதை சாக்கா வச்சு கூடுதலாக ஒரு 2 பாட்டையும் பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் படிங்க, நல்லா பாடுங்க, வாய் விட்டு பாடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.